காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் மீனாட்சி பரமகுரு நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 27 நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரக்காரங்கள் என்ன தெய்வத்தை வழிபடும் போது அவங்க வாழ்க்கையில இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை பெறுவாங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து வந்து உடல்நல குறைவுனால அவஸ்தைப்படுறாங்க, பணவரவு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, புது முயற்சிகள் எதுவும் எங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன தெய்வத்தை, அவங்களுக்கான கரெக்டான தெய்வத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில வர்றாங்க. எப்பயுமே ஸ்பீடு ஓடிட்டே இருப்பாங்க. எங்கனாலுமே அது வந்து ஒரு குதிரைன்னு சொல்லுவோம். இப்ப வந்து மேஷத்துல அஸ்வினியும் சதயம், கும்பத்துல சதயம், இது ரெண்டுமே குதிரை. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் இருந்துட்டே இருக்கும். அடுத்தவங்களையும் சேர்த்து அந்த ஸ்பீட்ல கொண்டு போயிடுவாங்க. கூட இருக்கவங்களே ஓடு ஓடு ஓடுன்னு விரட்டி 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 அவங்கள ஸ்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அஸ்வினி அந்த குதிரைன்னு சொல்லும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடுன்னு எடுத்தாலே இப்ப எல்லாத்துலயும் நம்ம என்ன சொல்றோம், அந்த குதிரையோட குதிரை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தன்னோட வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அவங்க எப்பயுமே நடராஜருடைய வழிபாடை வந்து அவங்க பண்ணணும். சிதம்பரம் நடராஜர் அவங்களுக்கு எங்க பிடிக்குதோ முதல்ல வந்து அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு முதல்ல போங்க. நம்ம ஏரியால எங்க இருக்கோ அந்த கோயில்களுக்கு முதல்ல போய் நடராஜருக்குரிய ஸ்லோகத்தை சொல்லுங்க. சதுர்த்தசி திதி வந்து நடராஜருக்கு உகந்த திதி. அன்னைக்கு போயிட்டு நடராஜரை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இன்னொரு விஷயம் பண்ணலாம் என்னன்னா, இந்த 7 குதிரைகள் இருக்கக்கூடிய படம், சூரியன் வந்து 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தோட இருப்பாரு. அந்த படத்தை வந்து வாங்கி வச்சு அவர்கள் அதை பார்த்துட்டே இருக்கும்போது, இது குழந்தைங்களா இருந்தா அவங்களும் செய்யலாம். சரிங்களா? அவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணும்போதும் அவர்களால அந்த அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் ஈர்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வந்து உணவுல நெல்லிக்காய் சேர்த்துக்கிறது, இந்த ஹோமங்கள்லாம் நடத்துவாங்க இல்லையா கோயில்ல, அந்த ஹோமங்களுக்கு இவங்களால முடிஞ்ச சமித்தை கொடுக்கறது. ஏன்னா பரணி அப்படின்னா அடுப்பு, அந்த நெருப்பு, அக்னி. ஸோ அந்த அக்னிக்குண்டான விஷயம் ஹோம சமித்துகளை வாங்கி தரலாம். அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள்ட்ட அவங்கள்ட்டையும் ஒரு ஆளுமை இருக்கும், ஈர்ப்பு இருக்கும், கவர்ச்சி இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் இயற்கையாவே வந்து அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய அழகை பெற்றிருப்பார்கள். அப்ப இவங்க வந்து எப்பயுமே வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வில்லேந்திய ராமரை வழிபடலாம். வில்லேந்திய ராமர், அதே மாதிரி மூங்கில் மரத்துக்கு தண்ணீர் வார்க்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது இவர்களாலையும் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பை பெற முடிய தன்மை வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கிருத்திகா நட்சத்திரம், இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஆளுமை பெற்றவர்கள், ரிசர்வ்டா இருப்பாங்க, ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க, வெளியில வந்து தெரியவே தெரியாது. இந்த மேஷம் கிருத்திகையும் ரிஷபம் கிருத்திகையும் இவங்க இவ்வளோ பேசுவாங்களாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி பொலைட்டான பர்சன்ஸ் வந்து யாருன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். இவங்கள வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப்பை வந்து கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இவங்களால வந்து கவர்மெண்ட் வேலையை வந்து செக்யூர் பண்ண முடியும். எங்கேயுமே டாப் ஸ்கோரரில் வர்றதுக்கு உண்டான தகுதி உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த ஜாதகம் அதுக்கு உண்டான அமைப்பில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூட்சுமமான வழிபாடுகள்னு சொல்லக்கூடிய வழிபாடு, அதாவது சூட்சுமமான சில குலதெய்வங்கள், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெய்வம் வந்து பெட்டிக்குள்ளே இருக்குங்க இல்லைங்களா. அப்போ ஒரு வித்தியாசமான வழிபாடுகள், இப்போ வந்து மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து உருவம் இல்லாமல் அந்த கதவு இருக்கும், அந்த கதவு முன்னாடி இருக்கக்கூடிய சூலத்துக்கு தான் அந்த வழிபாடு நடக்கும். இந்த மாதிரி சூட்சுமமான வழிபாடுகளை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேற்கொள்ளலாம். அதே போல காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய உதயம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 to 6:30 வரைக்கும் வரக்கூடிய சூரியனை காயத்ரி சூரியன் சொல்லுவோம். இதை கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 6:15 முதல் 6:30 வரைக்கும் வரக்கூடிய சூரியனுக்கு பேர் காயத்ரி சூரியன். அதாவது நான் சொல்கிற இந்த காமன் நேர டைம்ங்கிறது சூரிய உதயத்திலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து சூரிய உதயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும். அப்போ அந்த மாறுபடக்கூடிய வேலையில ஒரு 1/4 மணி நேரம் வரக்கூடிய அந்த தன்மை அப்படின்னு வரக்கூடிய அந்த நேரத்தை எடுத்து அந்த காயத்ரி சூரியனை வணங்கி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்க கேட்கும்போது நிச்சயமாக அந்த சூரியனால் எல்லாமே தர முடியும். அதை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஸ்பெஷலா பண்ணும்போது அவர்களால வெற்றியை ஈர்த்து கொள்ள முடியும். அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம். ஸோ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை வந்து நம்ம யாரோட நட்சத்திரம்னு சொல்லுவோம், கண்ணனோட நட்சத்திரம். அப்போ அந்த கண்ணன் எப்படி வாழ்ந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க இந்த பசங்களை வந்து பாத்தீங்கன்னா இதுல பொண்ணுங்க இருந்தாலும் சரி பசங்க இருந்தாலும் சரி எப்பயுமே அவங்கள சுத்தி அந்த ஆப்போசிட் ஜெண்டர் சுத்திட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ராசியான வசீகரமான ஆட்கள் இவங்க. இயல்பாவே வந்து இவர்களுக்கு தாய் மாமனுடைய அந்த ஒரு அமைப்புங்கிறது இருக்காது.
அப்ப அந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கண்ணனுடைய வழிபாடை செய்யும் போது நிச்சயமாக எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்றேன், இது எல்லாரும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம நட்சத்திரம் எதுவோ அதில் வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள், அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துல உள்ள நாயன்மார்கள், அதே மாதிரி இந்த 64 நாயன்மார்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்க 12 ஆழ்வார்கள், இவங்களோட நட்சத்திரத்துல நம்ம நட்சத்திரம் வந்து என்ன வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு யார் வர்றாங்களோ, அந்த முக்கியமா அந்த மாதத்துல வரக்கூடியவங்க, இந்த மாதிரி வரக்கூடிய சித்தர்கள் வழிபாடோ இல்ல இவங்களுடைய வழிபாடுகளை ஃபாலோ பண்ணணும். அவங்கள ஃபாலோ பண்ணி, இப்ப நீங்க புனர்பூச நட்சத்திரத்துல இருக்குமா, ராமரை ஃபாலோ பண்ணணும், அவரோட லைஃபை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா அவங்கள ஃபாலோ பண்ணும்போது அவர்கள் சூட்சுமமாக நம்மை வழிநடத்துவார்கள். இது வந்து இந்த 27 நட்சத்திரத்துக்குமான ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். நமக்கு முன்னாடி இருந்துட்டு போயிருப்பாங்க. இதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள். இப்ப நம்மளே இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, இவ வந்து அந்த பாட்டி மாதிரியே இருக்காப்பா, அவங்கள மாதிரியே பண்றா, அவங்களோட வாழ்க்கை முறை நம்ம ஜீன்ல இருக்கு. அதேதான் நீங்க ராமரை ஃபாலோ பண்ணுங்க, கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி இருந்துட்டு போயிட்டாங்க. நீங்க ஏன் அவங்கள தெய்வமா பாக்குறீங்க? ஒரு ஃப்ரெண்ட்லியா பாருங்க, ஒரு ஃபேமிலி முன்னாடி இருந்துட்டு போன ஒரு பர்சனா எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைலை மட்டும் மைண்ட்ல வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணும்போது அவங்க சூட்சுமமாக நம்மை வழி நடத்துவார்கள். அப்ப கம்மிங் பேக், நம்ம வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரம் பேசிட்டு இருந்தோம். அப்ப கிருஷ்ணருடைய வழிபாடு, அப்ப கிருஷ்ணருடைய வழிபாடை வந்து நீங்க நல்லா பண்ணுங்க. அது போக நீங்க என்ன பண்ணணும், யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது இந்த ரங்கநாதர், நம்முடைய அந்த ரங்கநாதர் வந்து எப்படி இருப்பாரு, பாம்பு படுக்கையில படுத்திருப்பார். அந்த பாம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும். காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பாண்டவ தூத பெருமாள், அவரை ஃபாலோ பண்ணலாம். இந்த கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுவார் இல்லையா அர்ஜுனனுக்கு, அந்த படத்தை வந்து வாங்கி வச்சு, அது தேர்ல இருப்பாங்க 2 பேருமே, அந்த போட்டோ வாங்கி வச்சு அடிக்கடி பயன்படுத்துறது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இதை பண்ணும்போது 100% வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. ஹஸ்பண்ட்லாம் வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை கிடைச்சிட்டாங்கன்னா இந்த பொண்ணுங்க எவ்வளவு ரகுடா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போற கேரிங்கான ஒரு ஹஸ்பண்டா இருப்பாங்க. முக்கியமாவே இந்த ரிஷபம், மகரம், இதுல இந்த கன்னி, இதுல வரக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரிங் பார்ட்னர்னா இந்த ராசியில வர பசங்க தான். ஸோ அப்ப இந்த கேரிங் பார்ட்னர்ஸா இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல இந்த மிருகசீரிஷத்துக்கு முதலிடம். நீங்க பஞ்சாங்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா சில நட்சத்திரங்களை வந்து ஹைலைட் பண்ணிருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் வாழ்ந்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர்ல மிருகசீரிஷம் ஒண்ணு. ஸோ அதே மாதிரி அவங்களால வந்து எவ்வளவு யார்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஆட்கள் வந்து மிருகசீரிஷம். ஸோ இந்த மிருகசீரிஷக்காரங்க வந்து என்னென்ன பண்ணலாம், இவங்க எப்படி வெற்றி வாய்ப்பு வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய வழிபாடு அதிகமாக பண்ணணும், தர்ப்பண காரியங்களை முறையாக பண்ணணும், ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த அரச மரம் இருக்கும் இல்லையா, அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குறது இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி 2 மான் இருக்கும். இந்த ஒரு சீனரி பார்த்துருப்பீங்க, 2 மான்ல ஒரு மான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்கும், ஒரு மான் இப்படி இருக்கும். அந்த நில ஒளியில இந்த 2 மான்கள் இருக்கும். இந்த சீனரியை இவங்க ஒட்டி வச்சு அடிக்கடி பார்த்துட்டு வரும்போது இவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை. ஓகே, இது என்ன மீனிங் மேம்? எதனால இந்த மாதிரி படங்களை சூஸ் பண்ண? நம்ம வந்து அந்த நட்சத்திரத்துக்கும் இந்த தாந்திரிக் சொல்லுவோம் சில விஷயங்கள், அதை கனெக்ட் பண்ணும்போது நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு 100% வந்து சக்சஸா கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன அந்த நட்சத்திர சாரங்கள் ப்ளஸ் அதுக்குண்டான ஒரு மிருகமெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்து தான் கனெக்ட் பண்ணி கொடுப்போம். அதை நம்ம பண்ணும்போது நிச்சயமாக ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணோ ஆணோ, அவங்க வந்து இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, எதா இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட், ஒரு கல்யாணமா இருந்தாலும் நான் தான், இந்த வீடா இருந்தாலும் நான் தான் சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் இவங்க கிட்ட இருக்கும். எங்க இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேன், இந்த அடமெண்ட் இருக்கும். கை காசு போட்டாவது அந்த விஷயத்த தூக்கி நான் தான் நிறுத்துவேன்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எல்லாமே அவனே டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே பார்த்துக்குவானான்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு கேரக்டர். ஃபேமிலியை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க மிதுன ராசி. அதுல இந்த திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப முதலிடமா இருக்கும். என்ன வேணா இறங்கி துணிச்சலா பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் முதல்ல வந்து தங்கிட்ட இருக்க ஈகோ கொஞ்சம் விடணும், நிறைய இருக்கும் இவங்க கிட்ட, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அடுத்து வந்து இவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி, அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு. இங்க பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க கோயிலுக்கு போக முடியலன்னா அந்த போட்டோவை வச்சு மனதார அவர்களுக்கு உண்டான ஒரு மந்திரம் காயத்ரி சொல்லி வழிபடும் போதே வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சூழ்நிலை வந்து கிடைக்காது இல்லைங்களா. முதல்ல வந்து அருகில் இருக்க கோயிலுக்கு போறது ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா
கோயில் போற இடத்துக்கு போகும்போது நம்மள மாதிரியே ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள ஆட்கள் அங்க இருப்பாங்க. நீங்க போகும்போது அவர்களும் எதற்காக ஒரு விஷயம் வேண்டுவாங்க, அது உங்களுக்கும் சக்சஸ் ஆகும். சரிங்களா? இல்ல நம்மளால முடியலன்னு சூழ்நிலை, இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, டைம் இல்ல அவங்களுக்கு, கோயில் நம்ம போற நேரம் நட சாத்துறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தூரமா இருக்கும். அவங்க வந்து போட்டோ வாங்கி வைங்க. முடியலையா போன்ல டிபியா வைங்க. ரொம்ப சிம்பிள். போன்ல டிபியா வச்சு அடிக்கடி பாத்துட்டு இருங்க. அப்பா என்னப்பா வழி வச்சிருக்கேன்னு கேளுங்க. போனை பார்த்து வால்பேப்பரா வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அது 100% சக்சஸ் கிடைக்கும். அப்ப இவர்கள் வந்து மீனாட்சி தாயாரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையும் வழிபட்டு வரும்போது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து வந்து புனர்வசம் சொல்லக்கூடிய புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரம் வந்து ஸ்ரீராமருடைய நட்சத்திரம். அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீராமரை ஃபாலோ பண்றது, அவரோட போட்டோ, இந்த வில்லேந்திய ராமரை வந்து அடிக்கடி பாக்குறது, இந்த வில்லம்பு படம், அதே மாதிரி மூங்கில் மரம். இவங்க இருக்கிற இடத்துல அந்த மூங்கில் மரம் எல்லாம் இருக்கும். மூங்கில் மரத்தை வந்து ரொம்ப முடியலையா, நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன மரம் இருக்கோ அந்த மரத்தை போய் கோயில்ல நட்டுட்டு வந்தாங்க. அது ரொம்ப சிறப்பான பரிகாரம். அந்த மரம் வளர 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 நம்ம வாழ்க்கை வளரும். ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு விருட்சம் இருக்கு. சில பேருக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இந்த மரப்பரிகாரம் பண்ணலாம். எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்தை உங்களோட நட்சத்திர கோயில்கள் எங்கேயோ அங்க போய் நட்டுவாங்க. நட்டு அந்த மரத்தை வளர 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 உங்க வாழ்க்கை நல்லபடியா வளரும். வீட்டுல வளர்க்கலாமா? வீட்டுல வந்து சில மரங்கள் வளர்க்கலாங்கிறது சாஸ்திரம். அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 சென்ட்லயாவது வீடு கட்டினாங்க. இப்ப நம்ம இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் கிடையாது. அதனால மரங்கள் வந்து வளர்க்கறது ரொம்ப நல்லது. அது நீங்க வந்து வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு வளர்க்கும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தரும், மகிழ்ச்சியை தரும். அதுலயுமே சில மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளான அந்த வேர்கள் வந்து உள்ள ஊடுருவும். அது ரொம்ப வாஸ்து படி குற்றமான ஒரு விஷயம். அதனால மரங்கள் வளர்க்கும் போதும் உங்களுடைய வீட்டினுடைய வெளிச்சத்தை மறைக்காத அளவு சின்ன செடிகளா முன்னாடி வளர்க்கிறதும், வீட்டுக்கு பின்னாடி உங்களுடைய வீட்டை நல்லா கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய மரங்கள் வளர்க்கிறதும் தான் அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி சிறு செடிகள், பூச்செடிகள். ஏன்னா சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரணும், பின்னாடி வீட்டை நல்லா மறைக்கணும், திருடை அவனும் உள்ள வரக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த காலத்துல ரொம்ப தெளிவா பில்ட் பண்ணாங்க. இப்ப நமக்கு தெரியறது இல்ல, நம்ம பண்றது இல்ல, அதான் விஷயம். சரிங்களா? அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இது மாதிரியான விஷயத்த வந்து பண்ணணும். அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள், இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புனர்பூசமும் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருப்பாங்க. பூசம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டு. இதுல இருக்கிற பொண்ணுங்க வந்து இருக்கிற இடமே தெரியாதுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியாது. யாருக்கிட்டையும் இறங்கி போய் பழகவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட 4 வார்த்தை பேச, இப்ப நம்மளே அவங்க கிட்ட 10 வார்த்தை பேசினாதான் ஒரு வார்த்தை பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிசர்வ்டான டைப்பா இருப்பாங்க. அப்ப இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் மேக்சிமம் இந்த கடகராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஆளுமை திறன் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவங்களை சின்ன வயசுலயே கரெக்டா டியூன் பண்ணீங்கன்னா இவங்கதான் IAS IPS அடிக்கிறதுல முதன்மையான ஆட்களா இருப்பாங்க. ஏன்னு சொல்றீங்கன்னா புனர்பூசம் ராமர், பூசம் வந்து பரதன், ஆயில்யம் வந்து லக்ஷ்மணனும் சத்ருகனனும். பாருங்க அந்த ஃபேமிலி பாருங்க. அப்ப இவங்கள்ட்ட நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கும். இவங்க வந்து தன்னுடைய காரியத்திலே நோக்கமா இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அப்ப இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, பூச நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே வந்து இவர்கள் வந்து சிவனை வந்து வழிபடலாம். சிவன் அப்படின்னு சொல்லும்போது மலை மேல இருக்கக்கூடியவர் இல்ல, இந்த நெருப்பு வடிவமான அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும். ஏன்னா இவங்க ரொம்ப அமைதியானவர்கள். அப்ப சிவன் வந்து ரொம்ப அமைதியை ரசிக்கக்கூடிய, அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள். அவரை போய் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஜீவசமாதி வழிபாடுகளை இவங்க பண்ணலாம். ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் வந்து பொதுவாகவே வந்து குரு உச்சமடையக்கூடிய, குரு கிரகம் வந்து உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தான். அப்ப இவர்கள் வந்து ஜீவசமாதி வழிபாடுகள், நல்ல ஜீவசமாதினா நம்ம ஆட்கள் வந்து பக்கத்துல எங்க வேணாலும் போயிடுறாங்க, அது அப்படி கிடையாதுங்க. உண்மையிலே வந்து அங்க அடக்கமா இருக்கணும், அந்த ஜீவன் அங்க சமாதி நிலை அடைந்திருக்கணும். சில பேருக்கு வந்து எங்க சமாதி ஒரு பக்கம் இருக்கும், இங்க நம்ம கோயில் எடுத்து வந்து வச்சிருக்கோம், பண்ணலாங்க. ஆனா அது சக்தி ஊட்டப்பட்டிருக்கணும், அந்த சக்தியை நீங்க ஃபீல் பண்ணணும். அப்ப பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக இவர்களால 100% வெற்றியை பெற முடியும். அடுத்து யாருங்க? ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அப்ப ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இடியே விழுந்தாலும் இடி தானே விழுந்து தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்களான்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும், நல்லா சிரிப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா இந்த கடகராசி தான் போன பீரியட்லாம் அடி
டம்மு டும்முன்னு வாங்கி இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லன்னு முழிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கடகராசிக்காரர்கள்ல ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும்? ஸோ இவர்கள் வந்து பார்க்கும்போது நாகராஜருடைய வழிபாடு, சர்ப வழிபாடு. இந்த ஆயில்யம் பார்த்தீங்கன்னா 1000 தலை பாம்பு மாதிரி. இதோட சிம்பிளே வந்து 5 தலை நாகம். எப்பயுமே வந்து 5 திங்கிங் இருக்கும். நம்மளுக்குலாம் வந்து ஒரு திங்கிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். இவங்க மைண்ட் வந்து இவங்க சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, உனக்கு என்னப்பா மூளை கவட்டி கவட்டியா பிரியுது, அது வந்து இவங்க கிட்ட இருக்கும். யோசிச்சுட்டே இருப்பாங்க. நல்லா நமக்கு தேவையான விஷயத்த இவங்ககிட்ட போய் கேட்கலாம். சூப்பரா சொல்லி தருவாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வழி சொன்னீங்கன்னா இவங்க 5 வழி சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட விஷயத்த அவங்களால பண்ணிக்க முடியாது, அடுத்தவங்களுக்கு சூப்பரா சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் முதல்ல மன ஒருமைப்பாட்டுக்கு யோகா பண்ணணும். ஏன்னா நீங்க 5 விஷயம் திங்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? ஒண்ணுமே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை பண்ணுங்க. இவங்க வந்து இந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த கை இப்படி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி உள்ள அந்த கையோடைய போட்டோவை பார்க்கலாம். வெறும் அந்த கை மட்டும் இருக்கும், அந்த போட்டோவை அடிக்கடி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தேவியர், எந்த தேவியா இருந்தாலும் சாத்வீகமான காமாட்சி, இந்த மாதிரி அம்பிகையுடைய வழிபாடுகளை வந்து இவங்க பண்ணலாம். இதை பண்ணும்போது நிச்சயமாக இவர்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பை தரும். அதே போல தினமும் காலையில எந்திரிச்சோடனே கை இப்படி 2 கையும் தேய்ச்சி இப்படி பார்ப்பாங்க. இந்த விஷயத்த பண்ணும்போதும் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து 100% வந்து கிடைக்கும். அதையே அப்படி கைரேகையை பார்க்க சொல்றீங்க? அதான் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே நட்சத்திரங்கள், அதற்குண்டான ஒரு சிம்பல். இததான் நம்ம வந்து எடுத்து கை சொன்னதுனால கை காலையில பார்க்கலாம். ஆமா, சரிங்களா? சோ அப்படி எடுத்துட்டு போலாங்க. இதை நம்ம பண்ணும்போது நிச்சயமாக இவர்களுக்கும் 100% வந்து வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள். இப்போ மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஆட்களாக இருப்பாங்க. ரொம்ப அன்பானவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து எப்பயுமே வந்து அடுத்தவர்களுக்கு உண்டான விஷயத்தையும் சேர்த்து நிறைய இந்த மக நட்சத்திரத்துல எல்லாம் கேது இருந்துச்சுன்னா இவங்கள தான் நம்ம சாணக்கியன்னு சொல்லுவோம். ரொம்ப வந்து நல்ல ஒரு பிளானிங்லாம் நிறைய இருக்கும் கிட்ட. ஸோ இவங்க வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது முதல்ல வந்து இவங்க இந்த முன்னோர்களுடைய கடனை வந்து சரியா தீர்க்கக்கூடிய விஷயத்த பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களுடைய ஜாதகத்தை இவங்க வந்து கடன் அந்த காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சூரியனுடைய ராசியில தான் பிறந்திருக்காங்க மக நட்சத்திரக்காரர்கள். அப்ப முன்னோர்களுடைய கடன் ஏதாவது ஜாதகத்துல பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை முதல்ல தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயத்த வந்து பண்ணிடணும். அதை பண்ணிட்டு அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத செஞ்சாங்கன்னா நிச்சயமா இவர்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து கண்டிப்பா கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பொதுவா நரசிம்மருடைய வழிபாடை வந்து பண்ணும்போது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நரசிம்மருடைய வழிபாடை பண்ணுறதும் நரசிம்மருக்கு தேன் வாங்கி கொடுக்கறதும் இவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பரிகாரமாக நிச்சயமாக விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துக்காரர்கள். இவர்கள் இயற்கையாகவே இதில் வந்து ஆணோ பெண்ணோ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஒரு அழகு வந்து இவங்க வந்து பெற்றிருப்பாங்க. அப்போ வசீகரிக்கக்கூடிய அழகுனா எல்லாருமே இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். நிறைய பொண்ணுங்க வந்து சின்ன வயசுலேயே லவ்ல இருப்பாங்க இந்த பூர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாளை வந்து வணங்கி வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அவங்க நட்சத்திரத்துல பிறந்தது ஆண்டாள் தான். அப்ப ஆண்டாளை வணங்கி வர்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமா இந்த பெண்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதுவும் வந்து கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு கோயில் வைகாசி விசாக வழிபாடுகளை பண்றது வந்து இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு அபரிமிதமான வெற்றியை தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஃபூடியா இருப்பாங்க. பூரமும் அப்படிதான் இருக்கும், உத்திரமும். கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஹேபிட் இருக்கும். எப்படின்னா இந்த தக்காளிலாம் இருக்கும்ல, அதை கட் பண்ணி உப்புல சாப்பிட்றது, புளி சாப்பிட்றது, இந்த ஹேபிட்லாம் இந்த பிள்ளைங்கிட்ட இருக்கும். பசங்களுமே சாப்பிடுவாங்க. அப்போ ஃபூடியா இந்த உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபூடியா இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே ஒரு கை பார்த்துருவாங்க. அது வந்து இவங்க கிட்ட நிறைய இருக்கும். அந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் காலையில இந்த காயத்ரி சூரியனை வழிபாடு பண்றது, சூரிய வழிபாடுகளை மேற்கொள்றது ரொம்ப வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். மகாலட்சுமியுடைய வழிபாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா உத்திர நட்சத்திரம் வந்து மகாலட்சுமியை டினோட் பண்ணும். ஸோ அப்ப இவங்க வந்து மகாலட்சுமியுடைய வழிபாடு, எந்த தெய்வத்துக்கு போனாலும் அங்க வந்து தாமரை வாங்கி அந்த தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு வழிபாடாக இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது ஹஸ்த நட்சத்திரம். ஸோ ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சகாதேவனுடைய நட்சத்திரம்னு சொல்றோம். இவங்கள்ட்ட இயற்கையாகவே வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும். ஒரு ஆற்றல்னா அந்த ஆற்றல் வந்து எப்படின்னா
ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயங்களை வந்து பின்னாடி வரக்கூடிய விஷயத்த உணரக்கூடிய தன்மை ஹஸ்தத்துல இருக்கும். சில நட்சத்திரங்கள்ல இருக்கும், அது ஹஸ்தத்துல வந்து அபரிமிதமா இருக்கும். என்ன நடக்க போகுது? ஏன்னா சகாதேவனுடைய நட்சத்திரம். சகாதேவன் தான் மகாபாரதத்துல வந்து மிகப்பெரிய விஷயங்களை சாதாரணமா பண்ணுவார். எப்பயுமே ரொம்ப எல்லாத்த பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, பொலைட்டா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இவங்க வந்து எரும மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது இவங்களுக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும். அதே போல இவங்க என்ன பண்ணலாம், இவங்க என்ன பண்ணா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். வீட்டுக்கு முன்னாடி இந்த தூக்கணாங்குருவி கூடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து மாட்டலாம். அதே மாதிரி குருவிகளுக்கு வந்து ஏதாவது கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதே போல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கேல் இந்த பென்சில் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸ்கேல் வாங்கி தரது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம். அதே மாதிரி இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியையோ இல்லை வந்து விஷ்ணு வந்து நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவையோ வழிபாடு பண்ணலாம். இதை பண்ணும்போது இவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை 100% கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கும் கண்டிப்பா. அடுத்து வந்து பார்க்கும்போது யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள். இந்த கன்னி ராசியில வர சித்திரையும் துலா ராசியில வர சித்திரையும் ஒரு இடத்துல வேலைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்கள மாதிரி ஒரு மிகச்சிறந்த அடிமையை நீங்க பார்க்கவே முடியும். அந்த ஓனருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஓனர்ஸோட ப்ரைடு, டே எங்க குதிடா அப்படின்னா குதிச்சிருவானுங்க, ரொம்ப பிடிக்கும் ஓனருக்கு. ஆனா இவங்களா வந்து பிச்சுக்கிட்டு வெளியில போனாதான், எங்க போனாலும் அவங்க கிட்ட வந்து ரொம்ப மெர்ஜ் ஆயிருவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இந்த பெண் கால் எடுத்து வைக்கிறான்னா சாவியை நீங்களா கையில கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மரியாதை அவங்களுக்கு. அந்த மாதிரியான பெண்கள் துடிப்பா இருப்பாங்க. செவ்வாயோட நட்சத்திரம் இல்லையா, ஸ்பீட் இருக்கும். மிருகசீரிச்சம், சித்திரை, அவிட்டம், அதுவும் இந்த அவிட்டத்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, வீடை பளபளன்னு வச்சுக்குவாங்க. அப்போ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே முருக பக்தர்களாக இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு முருகரை, ஏன்னா செவ்வாய் இல்லையா, அதனால அந்த முருகன்ற தெய்வத்தை வந்து வணங்குறது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து இவர்கள் வந்து வெற்றி பெற வேண்டிய விஷயம் என்ன பண்ணலாம், நாய்க்கு பிஸ்கெட் போடலாம், ஆஞ்சநேயருடைய வழிபாடை வந்து இவங்க பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை 100% கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்க. இந்த எல்லா நட்சத்திரத்துலையும் இந்த சுவாதி நட்சத்திரத்துல ஒரு ஹேபிட் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபங்கிறது தெரியவே தெரியாது, வந்துச்சுன்னா கண்ணு மண் இல்லாம. ஏன்னா நரசிம்மர் வந்து தன்னுடைய பக்த பிரகலாதனுக்காக எப்படி ஒரு விஷயம் பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த சுவாதி நட்சத்திரங்கிறது நரசிம்மரை டினோட் பண்றது. அவங்கள நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அழிவுக்கு அதுதான் ஆரம்பமா இருக்கும். அதனால அவங்க கிட்ட கவனமா வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு என்னன்னா எடுத்த இடத்துல வைக்கணும், நீட்டா வச்சுக்கணுங்கிற ஒரு ஹேபிட் இருக்கும் அவங்க கிட்ட. அப்ப இவங்க வந்து நரசிம்மருக்கு தேன் வாங்கி கொடுக்கறத ஒரு சிறந்த விஷயமா பண்ணணும். இது போக இவர்கள் வந்து வெற்றிக்குரிய விஷயமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராமருக்கு உண்டான அந்த கோயில்ல போயிட்டு ஒரு நல்ல ஒரு வெள்ளியில வந்து ஒரு சின்னதா ஒரு கம்பி மாதிரி வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதை வில் மாதிரி வளைச்சு அந்த வில்லை நாணேற்றி ஏதாவது ஒரு குச்சியில வச்சு கட்டி அதை வந்து ராமர் கோயில் உண்டியல்ல போடணும். அதே மாதிரி அவங்க ராமர், சீத்தை, அந்த லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் அந்த படத்தை வாங்கி வச்சு வணங்குறது, அவர்கள் இருக்கக்கூடிய கோயில்ல சென்று கோதண்ட ராமசுவாமின்னு சொல்லுவாங்க, அந்த கோயில்ல சென்று வணங்கி வர்றதும், அதே மாதிரி பெண் தெய்வங்கள்ல மகாலட்சுமி வணங்கி வர்றதும் இவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றிக்கான பரிகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள். விசாக இப்பவுமே வந்து இந்த துளாராசியில் இருக்க இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரலுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு. ஏன்னா அந்த துலா ராசிங்கிறது காலபுருஷத்தோட 7வது ராசி, சுக்கிரனை வந்து ஆட்சி கிரகமாக வச்சிருக்கக்கூடிய ராசி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரலுமே ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த விசாக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்காக ரொம்ப மெனக்கிடக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். முருகரே வந்து ஒரு சித்தரா வணங்கக்கூடிய நட்சத்திரம். இவங்க கிட்ட முருகர் வந்து பேசக்கூடிய தன்மை இருக்கும். இவங்க நல்லா அதை ட்ரை பண்ணாங்கன்னா இவங்க கிட்ட முருகர் வந்து பேசுவார். அப்ப இவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையை தரும். அதே மாதிரி கணபதி வழிபாடு, உச்சிஷ்ட மகா கணபதி, இவங்களுக்கு எந்த கணபதி ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்றாங்களோ அவரை வந்து ஒரு பிள்ளையாரா பிடிச்சி வச்சு அவருக்கு ஒரு அருகு சாற்றி அவரை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 100% தரும். அடுத்து வந்து பார்க்கும்போது அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தில் வரக்கூடிய இந்த அனுஷம், கேட்டை, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப என்ன சொல்றது, எப்பயுமே வந்து இந்த காலபுருஷனுடைய மறைவு ஸ்தானம் இல்லையா, இந்த 8வது இடம், இவங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்கிட்ட சீக்ரெட்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவங்ககிட்ட அவங்க பழக மாட்டாங்க. வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மை டு த கோர்மாங்களா, அது இவங்க கிட்ட பார்க்கலாம். அப்ப இவங்க கிட்ட நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா இவங்கள மாதிரி அன்பானவர்களை பார்க்க முடியாது. அந்த விஷயத்த பாசிட்டிவா இவங்க கிட்ட மாத்தி தரணும், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அனுஷம் சொல்லும் போது இவங்க மகாலட்சுமியினுடைய வழிபாடை செய்யறதும், அதே மாதிரி இந்த மகாபலி சக்கரவர்த்தி வணங்கும் இந்த வாமன அவதாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு, அதாவது அந்த வாமன அவதாரம் எடுத்த
பெருமாளை வந்து வணங்கி வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய விஷயத்த வந்து இவங்களுக்கு பண்ணும். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களை வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில கொடுத்து வணங்கி வரும்போது இவர்கள் வந்து வெற்றி விஷயத்த கை கொள்ளலாம். அதே மாதிரி கேட்ட நட்சத்திரம் மோரோவர் வந்து அந்த புதனுடைய திசை இயல்பு திசையா அதுக்கு பிறக்கும். அப்ப இவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா இவங்களுமே வந்து ஆளுமை உள்ள படிப்புகள்ல ஒரு IPS கேட்டர்ல வர்றதுக்குரிய தன்மை இவங்ககிட்ட இயல்பையாவே இருக்கும். எப்பயுமே வந்து அந்த புதன் திசை சின்ன வயசுல வரும்போது, ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன தேவை? படிப்பு. அப்ப புதன் திசை சின்ன வயசுல வர்றவங்க எல்லாருமே நல்லா படிக்கக்கூடிய ஹேபிட் இருக்கும். அவங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் கெடாம இருந்ததுன்னா இவங்க நல்ல ஒரு தன்மையில வருவாங்க. அப்ப இந்த கேட்ட நட்சத்திரம் நல்லா படிக்கக்கூடிய தன்மை இயல்புலே இவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணலாம்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்பயுமே நின்ற குளத்துல இருக்க பெருமாளை வந்து வழிபாடு பண்றதும், அது போக வந்து பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசுக்களுக்கு வந்து ஏதாவது உணவு தர்றது, பசுக்களுக்கு உணவு தர்றது. அதே மாதிரி இந்த கோயில்ல இந்த இது பண்ணுவாங்கல்ல, டம் டம்னு சவுண்டு வரும் இல்லையா, அந்த கொட்டு மாதிரி, இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி தர்றது. இது அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த சென்ஸ் இவங்க எந்த கோயில் போகலாம், நல்ல ஒரு போர்க்கோளத்துல இருக்கக்கூடிய முருகர், ஜெயந்திநாதர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகரை வந்து வழிபாடு பண்றது இவர்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி தரக்கூடிய விஷயத்த வந்து பண்ணும். அடுத்து வந்து மூல நட்சத்திரக்காரர்கள். இந்த தனுசு ராசி பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சே நான் கேட்க மாட்டேன்னு சொல்றவங்கலாம் தனுசு ராசி தான். வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே எனக்கு என்ன நியாயமோ அதான் நான் பண்ணுவேன் தைரியமா சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது காலபுருஷ தத்துவத்துல 9வது ராசி, குருவினுடைய ராசியா வருது. இவங்க கிட்ட இயற்கையாவே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதனாலதான் இவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்ப மூல நட்சத்திரத்துல ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்றதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இவங்க வந்து நாய்க்கு பிஸ்கெட் போடுறது இவங்களுக்கு சிறந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்துல வந்து வரும். அதே மாதிரி ஆஞ்சநேயரை ஃபாலோ பண்றது, ஏன்னா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரோடது, அதுவும் மார்கழி மாசத்துல வர்ற மூலம் ஆஞ்சநேயருடைய ஜென்மம் அன்னைக்கு வந்து இவங்க வந்து அவருக்கு வடைமாலை சாட்சி வழிபடும் போது இவங்களால வெற்றி வாய்ப்பை 100% வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஓடக்கூடிய குதிரை படத்தை வந்து வாங்கி வச்சு பார்க்கறதும், அதே மாதிரி யமன் கோயில், ஸ்ரீவாஞ்சியம் யமன் கோயில் இருக்கக்கூடிய யமனேஸ்வரருக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்றதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும். சர்ப கோயில்களுக்கு போயிட்டு இவங்க வழிபாடு பண்றதும் இவங்களுக்கு ரொம்ப நல்ல, இவங்களோட தடைகளை நீக்கி இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு பரிகாரமா இருக்கும். அடுத்து பூராட நட்சத்திரக்காரர்கள். ஸோ இந்த பூராடம் நிறைய இதெல்லாம் சொல்லுவோம் பழமொழி. பூராடம் அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, இதெல்லாம் சும்மா அப்பப்போ சொல்லப்பட்டதுதான். போராடும்னா என்ன, வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் போராடிட்டு இருக்க போறோம்? அதெல்லாம் கிடையாது. இவங்க எப்பயுமே வந்து சுக்கிரனோட நட்சத்திரம், இவங்க லக்ஸரியா இருக்கணும். எப்பயுமே நம்ம நட்சத்திரம் என்ன அந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு அது எப்படி இருக்கணும். இப்போ நீங்க சுக்கிரனோட நட்சத்திரம்னா நீங்க லக்ஸரியா இருக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். பரணி பூராடம் ஹாப்பியா தான் இருக்கணும், ஜாலியா இருந்தாலே எல்லாமே சந்திச்சிடலாம். செவ்வாயா ஸ்பீடா தான் இருக்கும், சூரியனா ஆளுமையா தான் இருக்கும். அப்ப அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயத்த உங்களுக்குள்ள நம்மளே உருவேற்றிக்கணும், அதுக்குண்டான தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் நமக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பூராடம் என்ன பண்ணணும், இவங்க சுக்கிரனோட நட்சத்திரம், நல்ல டாக்கட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி வேணுங்கிற அளவு பேசுவாங்க, ரொம்ப அதிகமாவும் பேச மாட்டாங்க, ரொம்ப தள்ளி இது பண்ண மாட்டாங்க, மீடியமா இருக்கும். படிப்பெல்லாம் வந்து மீடியமா தான் இருக்கும் இந்த பூராடத்துல. அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க வந்து பொதுவாகவே இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில குபேரரோட வழிபாடு பண்றது, லக்ஷ்மி குபேரர் அந்த படத்தை வாங்கி வைக்கிறது, அந்த கோயில்ல போய் குபேரனுக்கு வழிபாடு பண்றதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும். காலபைரவருடைய வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றியை தரக்கூடிய அமைப்பா வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து யாரு, உத்திராட நட்சத்திரக்காரர்கள். மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுர் உத்திராடம், மகரம் உத்திராடம், இந்த எப்படியாச்சும் அவங்க வந்து இந்த மிலிட்ரிக்கு ரிலேட்டடா வந்துருவாங்க. ஸோ இந்த சூரியனோட நட்சத்திரமா இருக்கிறதுனாலையும் இவங்கெல்லாம் வந்து இயற்கையாவே இந்த மகரம் உத்திராடம், தனுர் உத்திராடம் நாட்டுப்பற்று அதிகமா இருக்கும். நம்ம நாடு அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன், இந்த பாசங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இயற்கையாவே சூரியனோட வழிபாடை வந்து நீங்க பண்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா உத்திராடம்ங்கிறது சூரியன், நேரம் தவறாமை, காலம் தவறாம எல்லா ஒரு விஷயத்தையும் செய்யறத வந்து ரொம்ப இவங்க பண்ணாங்கனாலே இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்கும். இது போக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அது போக திருப்பதி வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது போயிட்டு வர்றது, திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்றது, காமதேனுவை வழிபாடு பண்றது இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை 100% தரக்கூடிய விஷயத்த வந்து பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம்.
ஸோ இப்போ நட்சத்திரங்கள்லேயே 2 நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அடைமொழி இருக்கும். திருவாதிரை 1, திருவோணம் 1. திருவாதிரை சிவனுக்கும் திருவோணம் பெருமாளுக்கும் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் இந்த மகாபலி சக்கரவர்த்தி நம்ம வந்து இந்த கேரளால தான் ஓணம் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க, அங்கே ஒரு வாட்டியாவது போயிட்டு வரணும். இந்த ஓணம் ஃபெஸ்டிவலை வந்து வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க பண்ணுறது. 3 பட்டர்ஃப்ளை டேட்டூ போட்டுக்கலாம் இவங்க. அந்த 3 பட்டர்ஃப்ளை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவர் வந்து 3 அடி மண்ணு கேட்டு தான் அந்த வாமனை வந்து இது பண்ணார். இப்போ இந்த 3 பட்டர்ஃப்ளை டேட்டூ போடுறது, திரிசூலத்தை வணங்கி வருது, இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். அது போக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை, இந்த வெள்ளை யானை இருக்கும், அந்த ஃபோட்டோ வாங்கி வைக்கிறது, பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளை வந்து வணங்கி வர்றது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே வந்து இவங்க கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். வளவளன்னு பேசுவாங்க. ஸோ அப்போ அந்த பேச்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா, புலம்புவாங்க, அதை 2ஐயும் கம்மி பண்ணாங்கனாலே வெற்றி அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். ஸோ அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப ஸ்பீடான நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். ரொம்ப தன்னை வந்து சுத்தமாக வச்சுக்கக்கூடியது, பொலைட்டாக இருக்க பீப்புள் வந்து அவிட்டத்தில் இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடை வந்து பண்ணுறதும், அதாவது கைகளில் வந்து ஆயுதம் ஏந்திய நல்ல ஒரு போர்க்கோளத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப வெற்றி வாய்ப்பை இவங்களுக்கு தரும். அது போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள், அதாவது 7 குதிரைகள் இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி தேவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கள வழிபாடு பண்ணுறது. 7 குதிரைகள் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அங்கே வழிபாடு பண்ணுறது, சூரியனார் கோயில் போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறது இவங்களுக்கு 100% வெற்றியை தரும். அடுத்து சதய நட்சத்திரக்காரர்கள். ஸோ சதய நட்சத்திரக்காரங்க இவங்க இந்த சதயம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இவங்க நிறைய மருத்துவர், அதாவது எப்படி நம்ம வந்து ஹஸ்த நட்சத்திரம் சொன்னோமோ அதே மாதிரி இவங்க ஜோதிடம் எல்லாம் படிக்க வேணாம், ஒருத்தரோட முகத்தை பார்த்தே இவங்க இவ்வளவுதாங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் வந்து இந்த சதய நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி தான் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் அவங்க கிட்ட. அதே மாதிரி இவங்களை யாராவது சீண்டி விட்டாங்கன்னா அவங்கள வந்து முடிச்சு கட்டாம உட்காரவே மாட்டாங்க, நான் யாருன்றதை நிரூபிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ இவங்களை வந்து மோரோவர் அவங்க கிட்ட கரெக்டாக டீலிங் பண்ணிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி பர்ஃபெக்டான பர்சன்ஸை பார்க்க முடியாது. அப்போ இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இவங்களும் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, ரொம்ப எல்லாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க, லிமிட்டடாக ஒரு சர்க்கிள் இருக்கும், அவங்க கூட தான் பழகுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்ரீவாஞ்சியம் யமனை வழிபடுறதும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களில் அந்த யாக ஹோமங்கள் நடக்கும், அதுக்கு வந்து வாங்கி தர்றதும், காளி தெய்வத்துடைய வழிபாடை வந்து பண்ணுறதும். ஏன்னா இவங்க வந்து இந்த ராகுவோட கட்டுப்பாட்டில் வருவாங்க. அப்போ இவங்க இந்த காளி மாதிரியான உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது தான் இவங்களால் 100% வெற்றி வாய்ப்பை வந்து கிராஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பொதுவாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிற இடத்துல இந்த பைசலுக்கு போவாங்க தெரியுமா, பஞ்சாயத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இவங்க கூட இருந்தால் இவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு 100% கிடைக்கும். எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு ராசி அவங்களுக்கு இருக்கு. அதே போல் இவர்கள் வந்து குபேரனுடைய வழிபாடு பண்ணுறதும். அடுத்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு சூரியனை கும்பிடுறது, ஆதித்ய கிருதயம் கேட்கறது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல 6 to 7 சிவன் கோயிலில் இருக்க சூரியனை வந்து வழங்கி வர்றது இவங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புல வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க, யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. பொண்ணுங்கள்ல இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வந்து லவ்வபுளா இருப்பாங்க, ஆனா அந்த மிங்கிள் ஆகிறதுன்ற விஷயத்துல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. ஹேண்டில் பண்றது, புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இவங்க இந்த உத்திரட்டாதி வந்து கொஞ்சம் டிப்பிக்கலா இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே காமதேனு வழிபாடுகளை பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது போக வந்து கிருஷ்ணரை வந்து வழிபாடு பண்ணுறதும், பெருமாளுடைய வழிபாடும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப, திருப்பதி பெருமாளுடைய வழிபாடும் இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை 100% தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ஸோ 12 ராசிகள்லையுமே இந்த அந்தம்னு சொல்லக்கூடிய முடிவு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த ரேவதி தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாறிக்கொள்ளக்கூடிய, அவங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன் இவன் தான் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவங்க வந்து அதை மைண்ட்ல வச்சுக்காம அடுத்து என்ன பண்ணணும் நடைபெறக்கூடியவங்க ரேவதி தான். அப்ப இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பெருமாளை வழிபாடு பண்றதும் யானைக்கு உணவு தர்றதும் இவங்களுக்கு வெற்றியை 100% தரக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னும் இவங்க வந்து வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பொதுவாகவே முருகருடைய வழிபாடை எடுத்து பண்றதும், படை வீடுகள்னு சொல்லக்கூடிய 6 படை வீடுகளுக்கு சென்று முருகன் வழிபாடு பண்றதும், பார்க்கடல்ல பள்ளி கொண்ட ரங்கநாதரை வழிபாடு பண்றதும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப நம்ம வந்து 27 நட்சத்திரக்காரர்களுமே வந்து என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம்,
இதை நீங்கள் 100% இதை பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும். இது போக நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொருவருடைய ஜாதகத்துலையுமே உபாசனா தெய்வம்னு இருக்கும். இது வந்து தெரியாதவங்க எனக்கு கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க. என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த உபாசனா தெய்வத்தை வந்து நம்ம எடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வர்க்க சக்கரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் D20ன்னு ஒரு சக்கரம் இருக்குது. அதில் வந்து எந்த தெய்வம் நமக்கு வந்து நல்ல சிறப்பாக இருக்கோ, இப்போ பொதுவாகவே வந்து 1, 5, 9 கனெக்ட் பண்ணுவோம். இந்த 1, 5, 9 எந்த பாவகமாக வருதோ அதற்குண்டான தெய்வம் அதற்குண்டான நட்சத்திரத்தை எடுத்து அந்த தெய்வத்தை வணங்கி வரலாம். இது போக இந்த D20ங்கிற சக்கரம் இந்த உபாசனா தெய்வத்துக்கே கொடுக்கப்பட்ட ஒரு சக்கரம் வர்க்க சக்கரங்கள்ல. அப்போ நீங்க அந்த உபாசனா தெய்வம் எதுவோ அதுக்குண்டான ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயமுமே வசப்படும். முக்கியமா இந்த விஷயங்களை இப்ப கொடுத்தது காரணம் படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால தான். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களோட நேயர்களுக்காக 27 நட்சத்திரக்காரங்கள் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபட்டா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.